ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு இருந்தால் போதுங்க. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க. அதே சமயம் இதை ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. அந்த கப்பால் அரை கப்பு பச்சை பயிறு எடுத்து வெறும் கடாயில் போட்டு நல்லா மிதமான தீயில் பருப்பு நல்லா செவந்து இந்த அளவுக்கு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில் வச்சு வறுக்கும் போது தான் நல்லா வறுபடுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சூடு ஆற விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே ரெசிபியை நம்ம பாசிப்பருப்பு வச்சு செய்யலாம். ஆனால் பச்சை பயிறு செய்யும்போது அது தோலோடு கொடுக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுனால விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜலிக்கிற ஜல்லியில் ஜலிச்சு எடுத்துக்குங்க. நல்லா நைஸான ஹோல்ஸுள்ள ஜல்லியில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். சரியாக அரைப்படலைன்னா இன்னொரு தடவை கூட நீங்கள் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ அதே ஜல்லியில் நம்ம எந்த கப்பால் பச்சைப்பயிறு அளந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு அரை கப்பு அரிசி மாவு, ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு மாவு சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துடலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்குங்க. ஓமம் நல்லா கையில் கசக்கிட்டு சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. இதில் நம்ம டால்டா, வெண்ணெய், எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நார்மலாக முறுக்கு மாவுக்கு பிணையிற மாதிரியே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். இதை நம்ம குட்டி குட்டி முறுக்காவோ அல்லது அந்த ஓலை பகடா அச்சில் போட்டு ஓலை பகடாவாக கூட நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன். இதை நான் முறுக்காக பிழிய போகிறதில்ல, அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் முறுக்கு உள்ளேயும் நல்லா வெந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு மொறுமொறுப்பு தன்மையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம பச்சை பயிறு சேர்த்து செஞ்சாலுமே இது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் நம்ம அடுத்தடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வெறும் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பயிரும் அரிசி மாவு, கடலை மாவு சேர்த்துருக்கோம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு மாவு சேர்த்து கூட இந்த ரெசிபி செய்து கொடுக்கலாம். இப்போ எல்லா மாவும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரான நல்ல கிறிஸ்பியான நம்மளோட பச்சை பயிறு முறுக்கு ரெடி. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுட சுட இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.